ஆய்ந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் மெய்ற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. பூழியர்கோன் வெப்புழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்கிழார் அடி போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு 4 படி பால் கறக்குது ராமாரே. அந்த மோகனனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் 3 படி நெய் இருக்குது கிருஷ்ணாரே. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு 4 படி பால் கறக்குது ராமாரே. அந்த மோகனனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் 3 படி நெய் இருக்குது கிருஷ்ணாரே. ராமாரே ஹரே கிருஷ்ணாரே ராமாரே ஹரே கிருஷ்ணாரே. இந்த குட்டி கண்ணனை யாருக்கு தான் பிடிக்காது? என் செல்ல கண்ணனை யாருக்கு தான் பிடிக்காது? குழந்தைங்க முதல் பெரியவங்க வர அவனை காதலிக்காதவங்க யார் இல்ல. அவன் அந்த அந்த அழகான வாயம் யாருக்கு? கண்ணனுக்கு. அந்த சிவந்த வாயில அந்த குழல் வச்சு இசைக்கும் போது அந்த குழல் வச்சு இசைக்கும் போது மயங்காத நெஞ்சமே இல்லை. 6 அறிவு கொண்ட மனிதன் முதல் ஓரறிவு உடைய புல் பூண்டு வரை அவன் இசைக்கு மயங்கித்தான் இருக்குமா. கண்ணன் இருந்தப்ப அவன் குழலுக்கு எல்லாமே அடிமைதான். ஆம், ஏன் நான் இந்த கண்ணனை பத்தி இன்னைக்கு சொல்றேன்? நீங்க நினைக்கலாம், இந்த அம்மா ஏன் கண்ணனை பத்தி பேசுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமா, அந்த கண்ணன் பிறந்த ஆயர் குலத்தில் பிறந்த அதே குலமான ஆயர் குலத்தில் பிறந்தவர் தான் ஆனாய நாயனார். கண்ணன் என்ன செய்தான்? பசுக்களை மேய்த்தான். பசுக்களையும் ஆநிரைகளையும் மேய்ப்பவன் தான் கண்ணன். அந்த பசுக்களும் ஆநிரைகளும் என்ன? நம் ஆன்மாதானே. நம் ஆன்மா என்ற பசுவை மேய்த்தவன் அவன். எம்பெருமான் சிவபெருமானுக்கும் இந்த தன்மை உண்டு. பசுபதீஸ்வரன் அப்படின்ற பெயரும் உண்டு. நம் மனமாகிய பசுவை மேய்க்கும் பதியாக இறைவன் இருந்தான், பசுபதீஸ்வரன். அதே போலத்தான் கண்ணனும் ஆன்ம பசுக்களை மேய்ப்பவனாக எம்பெருமான் இருந்தார், பகவான் இருந்தார், கண்ண பரமாத்மா. அவர் பிறந்த ஆயர் குலத்தில் தான் ஆனாய நாயனாரும் பிறந்தார். அவரை எப்படி சொல்வாராம்? அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகாக திருத்தொண்ட தொகையில சொல்லியிருக்கார். அவர் பிறந்த ஸ்தலம், அவர் பிறந்த ஊர், நாடு சோழவள நாடு, மேல்மழ நாடு, திருமங்கலம், திருச்சி, திருவானைக்கா இந்த வட்டத்துல 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற லால்குடி பக்கத்துல 4 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஊர் இருக்கு. அங்கதான் அழகா இவர் பிறந்தார். இவர் ஆயர் குலத்துல பிறந்தார். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா யாதவர் குலத்துல இவர் பிறக்கிறார். இவரை பிறப்பால பாத்தீங்கன்னா யாதவர் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு, அதாவது கிருஷ்ண பரமாத்மா, கண்ண பரமாத்மாவை தான் வணங்கணும். ஆனா இவர் மாறி எம்பெருமான் சிவபெருமானையே வணங்கினார். சிறு வயது முதல் இறைவனிடத்துல பக்தி. ஆனா அவரை யாரையுமே எதுவுமே சொல்லல. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, அவரை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, யாரும் அவரை ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன் நீ இப்படி இருக்க? நம்ம கடவுளான கண்ண பரமாத்மா விட்டுட்டு சிவபெருமானை ஏன் வணங்குறன்னு யாருமே சொல்லல. தினமும் காலையில எழுந்துக்கிறதும் நித்திய கடன்கள் எல்லாம் முடிச்சிட்டு நெத்தி நிறைய குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதி கழுத்துல ருத்ராட்சமும் கட்டிக்கிட்டு
அவருடைய பணியே அதுதானா. நம்ம ஊர்ல இருக்கிற மாடுகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு மலை பக்கமா போய் மேய்ப்பாராம். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? சரியா குழந்தைங்க படிக்கல, ஒருத்தர் சரியா இல்ல அப்படின்னு. நீ என்னத்துக்கு லாய்க்கு? மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு அப்படின்னு திட்டுவாங்க நம்ம ஊர் பக்கம். மாடு மேய்க்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. கண்ண பரமாத்மாவும் மாடு மேய்ச்சாரு, இயேசுவும் ஆடு மேய்ச்சாரு, மானாய நாயனாரும் மாடு மேய்க்கிறாரு. எப்படின்னா அந்த குழல், அவர் அந்த புல்லாங்குழலை இசைக்கும் போது அந்த அடங்காத மாடுகளும் அடங்குமா, அடங்கி அவர் பக்கத்துல போய் அப்படி உட்காருமா. அதனால ஊர்ல இருக்கிற மாடெல்லாம் கூட சேர்த்து, பசுக்கள் எல்லாம் கூட சேர்த்து அவர் அந்த மலை பக்கமா அப்படி ஓட்டிக்கிட்டு போயிட்டு அதை மேய்ச்சிக்கிட்டு இருப்பாராம். அப்படி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுதான் இவருடைய பணி. மாடு மேய்க்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. எந்த நேரத்துல மாடு எங்க போய் மேயுதுன்னு பார்க்கணும், அதுக்கு சரியான தண்ணி குடிச்சிச்சான்னு பார்க்கணும், நாம திரும்ப வீட்டுக்கு வரும்போது எல்லா மாடும் வருதான்னு பார்க்கணும், போகும்போது எல்லா மாடும் நம்ம பின்னாடி போதா, நம்ம முன்னாடி அதாவது நாம பின்னாடி இருக்கோம், மாடுகள்லாம் முன்னாடி போகுதா அதெல்லாம் பார்க்கணும். மாடு மேய்க்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் திட்டுவாங்க, மாடு தானே மேய்க்கிற, மாடு தானே மேய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா மாடு மேய்க்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி அந்த மாடுகள் எல்லாம் அவர் ஓட்டிக்கிட்டு வரும்போது கூட அந்த மலை பக்கம் அவர் வந்தாருன்னா, அந்த மலை பக்கம் அவர் வந்தாருன்னா அவர் கண்ணு முன்னாடி என்ன தெரியுமா? கொன்றை மரங்களாக தெரியுமா, கொன்றை மரங்களாக தெரியுமா. அப்படி தெரியும் போது அந்த கொன்றை மரத்தையே சிவபெருமானாக பாவிப்பாராம். நாம என்ன பண்ணுவோம்? கோயிலுக்கு போயிட்டு அங்க லிங்க ஸ்வரூபத்துல இருக்கிற இறைவனை பார்த்தாதான் நாம அங்க இறைவன் லிங்கமா இருக்காரு அப்படின்னு நம்ம வணங்குவோம். ஆனா இவர் கண்ணுக்கு எப்படி தெரியுது? பார்த்த மரங்கள் எல்லாம் சிவபெருமானாக தெரியுது, லிங்க ஸ்வரூபமாக தெரியுது. பாக்குற கற்கள் எல்லாம் லிங்கமா தெரியுது, பாக்குற பொருட்கள் எல்லாம் லிங்கமா தெரியுது. எங்கெல்லாம் பாக்குறாரோ நீக்கமர நிறைந்திருக்கும் பேரானந்தம் அல்லவா இறைவன் சிவபெருமான். அப்படி தெரியறாராம். பாக்குற இடமெல்லாம் சிவபெருமானாவே தெரிகிறாராம். இவரது என்ன, இவருடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, அந்த குழல்ல பஞ்சாட்சரம் வாசிப்பார். இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்றாங்க, சாதாரணமா அந்த கருவிகள்ல, இசைக்கருவிகள்லே புல்லாங்குழல் வாசிக்க கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுலயும் பஞ்சாட்சரம் வாசிக்கணும்னா இன்னும் கஷ்டம். ஆனா இவர் கத்துக்காம இவருக்கு இறைவன் கொடுத்த பரிசு பாருங்க, அதுதான். இறைவன் இவருக்கு இயற்கையாகவே அந்த பரிசு அவருக்கு கொடுத்து வச்சிருக்காரு. அந்த புல்லாங்குழல் எடுத்துல அப்படி வாயில வச்சுக்கிட்டு நமச்சிவாய மந்திரத்தை சொல்வார். அப்போ ஒரு முறை என்ன பண்ணிருக்கார்? இறைவன் இசைக்கு மயங்கினவர் தானே, இறைவன் இசைக்கு மயங்கினவர் தானே, சாமகான பிரியர் தானே சிவபெருமான். முருகனும் புல்லாங்குழல் வாசிச்சாராம். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? முருகனும் புல்லாங்குழல் வாசிச்சாராம், கண்ணனும் புல்லாங்குழல் வாசிச்சார், ஆனாய நாயனாரும் வாசிச்சார். இதெல்லாம் கேட்கிறாரு சிவபெருமான், சாமகான பிரியனாயிச்சே. ராவணனே சாமகானம் ஓதித்தானே வாகீச முனிவர் சொல்லி அதாவது இமயம் அந்த மலையை, கைலாய மலையை தூக்கிட்டு இப்படி அடியில போய் மாட்டிக்கிட்டப்ப ராவணன் ஓலமிட்டு அலறும்போது வாகீச முனிவர் என்ன சொல்றார்? மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இறைவன் சாமகான பிரியன், நீ சாமகானம் வாசி, இசைப்பிரியன் அவரு, நீ சாமகானம் வாசி, தன்னால அவருடைய மனசு இறங்கிடும்னு வாகீச முனிவர் சொல்லி ராவணன் வாசிக்கல. அப்ப இசைப்பிரியன் யாரு? இறைவன் யாரு? இசையால் மயங்காத இதயமே கிடையாது. இன்னும் புல்லாங்குழல்ல வர நாதத்துக்கு மயங்காத இதயமே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணாரா, இறைவனை தினமும் நிச்சயமா நினைச்சுக்கிட்டே இருப்பாராம் மனசுல. சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாராம். அப்படி அவர் நினைச்சிருந்தா என்ன பாடி இருப்பாரு அப்படின்னு ஒரு சிறிய பாட்டு அவர் பாடல. அப்படி அவர் நினைச்சிருந்தாருன்னா எப்படி பாடியிருப்பாரு? வாயானே மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை, தூயானை தூவெள்ளை
ஏற்றான் தன்னை சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற ஆயானை தவமாய தன்மையானை தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் தாயானை தவமாய தன்மையானை தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூட திருவாலவா சேயானை தென்கூட திருவாலவா சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானே சிவனடியை சிந்திக்க பெற்றேன் நானே வாயானை மனத்தானே. அப்படி தினமும் சிவபெருமான அப்படி நினைச்சுக்கிட்டே இருப்பாராம் அனுட்சணமும் நினைச்சுக்கிட்டே இருப்பாராம். புல்லாங்குழல்ல பஞ்சாட்சரம் ஓதிக்கிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாராம், இறைவா எனக்கு இந்த உலக வாழ்க்கையே வெறுத்து போச்சு, எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேணாம் வேணாம், ஐயனே உன் பாதத்துல சரணடையணும், திரும்ப திரும்ப எத்தனை முறைதான் நாம் பிறக்கிறது, போதும் போதும்ன்ற அளவுக்கு நான் பிறந்துட்டேன், போதும் ஐயா, எனக்கு உன் பாத கமலத்துல சரணாகதி அடைய ஒரு நிலைய கொடுங்க சுவாமி அப்படின்னு அவர் கேட்டாராம். அப்படி கேட்கும்போது கேட்டுக்கிட்டே என்ன பண்ணாராம், அந்த புல்லாங்குழல் எடுத்து தன் வாயில வச்சு அப்படி பஞ்சாட்சரம் ஜபிக்க ஆரம்பிச்சாராம். எப்படி, ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. இப்படி அந்த புல்லாங்குழல்ல பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காராம். அவர் அப்படி சொல்ல 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 பஞ்சாட்சரம் சொல்ல 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 நவகோள்களும் பிரபஞ்சம் அப்படியே நின்னு போச்சு, சுத்துற உலகம் நின்னு போச்சு, அந்த கடல் அலை வர கடல் அந்த அலை நின்னு போச்சு. ஒரு பருந்து தன் இரைய பிடிக்க போகுது, ஒரு பருந்து வர பருந்து வேகமா பறந்து வர அந்த பருந்து தன் இரைய பிடிக்கும் போது அந்த அந்த இரையும் ஓடல, பருந்தும் போய் அதை பிடிக்கல, அப்படி ஒரு நிலைமை, அப்படியே நின்னு போச்சு. ஒரு நாகம் தன் இரை மேல அந்த விஷத்தை கக்குது, அப்ப அந்த விஷமும் நடுவுல நிக்குது, அந்த நாகத்துக்கிட்ட இருந்து விஷம் போயிருச்சு, அந்த விஷம் நிக்குது, அந்த இறை மேல போய் விழ, இரையும் ஓடல, விஷமும் நிக்குது, நாகமும் படம் எடுத்து நிக்குது. பறவைகள் பறக்குது, போய் சேரல, எந்த இடத்துல ஆரம்பிச்சுச்சோ பறக்கிறதுக்கு அந்த இடத்துலயும் நிக்கல, அந்தரமா அப்படி நிக்குது பறவைகள். நதிகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, நதிகளும் நின்னு போச்சு. வயல்வெளியில நெற்கதிர்கள்லாம் அப்படி அலைஞ்சு காத்துக்கு அலைஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த நெற்கதிர்களும் நின்னு போச்சு. காத்து நின்னு போச்சு, நெருப்பு எரியறது நின்னு போச்சு, பஞ்ச பூதங்களும் அப்படியே ஸ்தம்பித்து நின்னு போச்சு. ஒரு நாழிகை அப்படியே நின்ன பொருள் நின்னு போச்சு. இவர் பஞ்சாட்சரம் சொல்லிக்கிட்டே இருக்கார், பஞ்சாட்சரம் அந்த குழல்ல வந்துகிட்டே இருக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு அந்த பஞ்சாட்சரம் அந்த குழல் நாதத்துல வந்துகிட்டே இருக்கு, நின்ன பொருள் நின்ன மாதிரியே இருக்கு. இந்த காட்சி, இதே காட்சி திருவிளையாடல் படத்துல காமிச்சிருப்பாங்க.
இதே காட்சி திருவிளையாடல் படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த காட்சி நிஜமாகவே நடந்தது. ஆனாய நாயனாருக்காக பஞ்சபூதங்களும் ஸ்தம்பித்து நின்னுச்சு. அப்படி நிக்கிற நேரத்துல இறைவன் உமாதேவியருடன் காட்சி அப்படி ரிஷப வாகனத்துல வந்து முன்னாடி நிக்கிறாரு. ஆனாயா ஆனாயா அப்படின்னு குரல் கொடுக்கிறார். அப்படி குரல் கொடுத்த நேரத்துல அவர் அப்படி கண்ணை திறந்து பாக்குறாரு பாருங்க. அப்படி கண்ணை திறந்து பாக்குறாரு. சுவாமி சுவாமி சிவபெருமானே அப்பனே அம்மை அப்பனே அம்மையும் அப்பனுமாக காட்சி தர்றீங்களே அப்படின்னு அப்படி கண்ணு ஆனந்தமா அப்படி கண்ணீர் பெருகுது பாருங்க. இறைவனை தான் மனசுக்குள்ள அனுட்சணம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆண்டவனை நேர்ல பார்க்கும்போது அவன் மனசு எப்படி இருக்கும்? அப்படி நேர்ல நிக்கிறார் சுவாமி, திவ்யமா அப்படி நிக்கிறார், காட்சி கொடுக்கிறாரு. எப்படி பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து அப்படின்ற மாதிரி நிக்கிறார். பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெல்லிற் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே அண்ணே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே அப்படின்னு அந்த கண்ணுல தண்ணி வருதாம் பாருங்க. ஆனாய நாயனார் இறைவனை பார்க்கும்போது பொன்னார் மேனிய பார்க்கும்போது அம்பாளோட சேர்த்து வச்சு இறைவனை பார்க்கும்போது அப்படி கண்ணுல தண்ணி வருது. இறைவன் சொல்றார், திருவாய் மலர்ந்த ஆனாயா எழுந்து வா. ஒரு தாய் ஒரு குழந்தை அப்படி அழுதுகிட்டு இருந்து அவ எப்படி தூக்கிப்பா போய் தூக்கி அப்படி வாரி அணைச்சி கட்டிக்க மாட்டா. அப்படி இறைவன் கை நீட்டி கூப்பிடுறாரு, ஆனாயா எழுந்து வா, என் கூட கைலாயம் வந்துடு. இந்த கானத்தை நான் எப்பவும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த குழல் நாதத்தை நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சாமகானத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். என் பக்கத்திலே என் அடியார்களுள் ஒருவனாக சேர்ந்து என் பக்கத்திலே நின்னு இத நீ வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் எப்பவுமே இத நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இறைவன் அப்படி வாரி அணைச்சு தன்னோட அப்படி கூப்பிட்டுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாராம். என்னன்னு, உலகமெல்லாம் ஒரு நாழிகை அப்படி ஸ்தம்பித்து போச்சு, இந்த நின்ன பொருளை திரும்ப இயங்க வச்சுட்டு வா. சுவாமி திருவிளையாடல் படத்துல ஒரு பாட்டு வரும், நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதுல பாடுவார், ஆலவாயனோடு பாட வந்தவனின் பாடுவாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. ஏன் நான் இந்த பாட்டை பாடினேன்னா, இறைவனால முடியாதா? அசையாம இருக்கிற பொருள் அசைய வைக்க இறைவனால முடியாதா? ஏன் பண்ணல? உன்னை நான் பாட வைக்கிறேன். உன் குழலால் நீ இசைச்ச உன் குழலால பஞ்சாட்சரம் சொன்ன எல்லா பொருளும் ஸ்தம்பித்து போச்சு, உலகமே நின்னு போச்சு, கோள்கள் சுத்தல, எல்லாமே நின்னு போச்சு. அதை திரும்ப இயக்க வச்சுட்டு வா. இறைவனால முடியாதா? ஒரு ஒரு பொருள் அழிக்க தெரியவனுக்கு உருவாக்கவும் தெரியணும், உருவாக்க தெரியவனுக்கு அதை அழிக்கவும் தெரியணும். ஆனா எனக்கு ஆணையிடுறார் சுவாமி, அதை மீண்டும் புதுப்பிச்சுட்டு வா, இயக்க வச்சுட்டு வா அப்படின்னு சுவாமி சொல்றார். திரும்ப அவர் இயக்க வச்சுட்டு இறைவன் அடி போய் சேர்ந்து இறைவனோடு இரண்டரை கலந்து கைலையை சென்று அடைந்த நாள் கார்த்திகை சதயம் நாச்சு. இன்று அவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுது. அவரை பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், அவருக்கு அவர் பிறந்த ஊர் ஆனாய நாயனார் அவதாரம் பண்ண ஸ்தலம் திருச்சி மாவட்டத்துல இருக்கிற திருமங்கலம் அப்படின்ற ஊர்ல. அவர் வணங்கின சுவாமி பெயர் சாம வேதீஸ்வரர் லோகநாயகி அம்பாள். லால்குடி பக்கத்துல திருமங்கலம் கிராமத்துல இருக்கு லோகநாயகி அம்பாள். அம்மா பேரு, அப்பா பேரு சிவபெருமான் பேரு சாம வேதீஸ்வரர். வேதங்கள் குறிப்பாக சாம வேதத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உலகின் ஒரே தனித்துவமான கோவிலாகும். அதாவது வேதத்துக்குனே உருவாக்கப்பட்ட தனித்துவமான கோவில் இது. இந்த இடம் எப்படி சொல்றாங்கன்னா, காசிக்கும் கயாவுக்கும்
அதாவது புண்ணிய ஸ்தலமான காசியும் கயாவுக்கும் இணையான ஸ்தலமானது. கட்டிடக்கலைகளும் அவ்வளவு அழகான சிற்பங்களும் நாயன்மார்களுள் ஒருவரான ஆனாய நாயனார் பிறந்த முக்தி தலம் இந்த ஊர். எது? திருமங்கலம். இந்த இடத்துல சுவாமி என்ன சிறப்பு? சாம வேதீஸ்வரர் வேத வியாசர் பண்டைய வேத பாடல்களை 4 வகைகளால பிரிச்சாரு. ரிக், யஜூர், சாம, அதர்வனம்னு பெயரிட்டார் வேதங்களுக்கு. அந்த வேதங்கள்ல அறிவை அவர் தனது 4 சீடர்களுக்கு வழங்கினார். வியாசரிடம் சாமவேதம் கற்ற 4 சீடர்களில் நைமினியும் ஒருவர். இந்த கோவிலில் நைமினி சாமவேதத்திற்கு விளக்கம் அளித்ததாகவும் அதை பல வசனங்களாக வகைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. எனவே இக்கோவிலில் மூலவருக்கு சாம வேதீஸ்வரர் என்று பெயர். வேறு எந்த சிவாலயம் வேதத்தின் பெயரால் அழைக்கப்பட்டது இல்லை. இந்த கோவில்ல மட்டும்தான் அழைக்கிறாங்க. சில காரணத்தினால பரசுராமர் தன் தாயை கொல்ல வேண்டியதாயிற்று. மாத்ருஹத்ய பாவத்தை போக்குவதற்காக இந்த கோயிலுக்கு பரசுராமரும் எழுந்தருள் இருக்கிறார். புனித குளத்துல நீராடி இருக்கார். பரசுராம தீர்த்தமும் இந்த கோவில்ல இருக்கு. அதாவது பல விஷயங்கள் நாம ஏன் ஒரு சிறு விஷயம்தான் அவர் பண்ணது என்ன? அவர் பண்ணது என்ன? சண்டிகேஸ்வரரும் தன் தந்தை கால் வெட்டுறதுக்காக முக்தி அது அந்த பாவத்தை தீர்த்துக்கிட்ட ஸ்தலமும் இந்த திருமங்கலம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பண்ண சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாட்சரம் ஓதுறது. அப்படி என்ன பஞ்சாட்சரத்துல இருக்கு? பஞ்சபூதமுமே பஞ்சாட்சரம் தான். நம்ம உடம்பே பஞ்சாட்சரம் தான். நாமளே பஞ்சாட்சரம் தான். பஞ்சபூதம் தான் நம் உடம்பும். அப்படி என்ன சிவசிவன்னு சொன்னா என்ன கிடைச்சிட போகுது? சிவசிவன்னு சொன்னா எல்லாமே கிடைக்கும். அவன் அடிமைன்னு சொன்னா எல்லாமே கிடைக்கும். எங்கேயோ போக வேண்டாம். எங்கேயோ போக வேண்டாம். இது இங்க இருக்கிற நம்ம திருவண்ணாமலையை நினைச்சுக்கோங்க. நினைக்கவே முக்தி. நினைக்க முக்தி அண்ணாமலை. நான் திரும்ப சொல்வேன். நினைக்க முக்தி அண்ணாமலை, நினைக்க முக்தி அண்ணாமலை. சிலரால போய் வழிபட முடியாது. இதனால கோவிலுக்கு போய் சாமி கும்பிட முடியாதுமா, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்துல இறைவன் எத்தனை வழி வகுத்திருக்காரு பாருங்க. நினைக்க முக்தி திருவண்ணாமலை, தரிசிக்க முக்தி சிதம்பரம், பிறக்க முக்தி காஞ்சிபுரம், வாழ முக்தி காஞ்சிபுரம், பிறக்க முக்தி ஆரூர், இறக்க முக்தி காசி. காசியில தான் போய் இறப்போம்னு கிடையாது. யாரும் இல்ல. ஒரு சிறு கதை சொல்றேன் பாருங்க. காசியில இப்போ 2-3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதை தான். காசியில ஒரு சில அம்மாக்கள்லாம் போறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் போறாங்க. காசிக்கு போறாங்க. அவங்க கூட மதுரையில இருந்து ஒரு அம்மாவும் அவங்க மருமகளும் போறாங்க. காசிக்கு போறாங்க. காசி போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் ஒரே ஒரு அறையில எடுத்து தங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மாவும் மருமகளும் இருக்காங்க. மாமியாரும் மருமகளும் இருக்காங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்துகள். அந்த சொத்துக்கள் எல்லாம் பிரிச்சு மகன்கிட்ட மருமகள்கிட்ட எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு, எனக்கு கடைசியா ஒரு ஆசைதான் இருக்கு, காசிக்கு போகணும்னு எனக்கு ஒரு ஆசைன்னு அந்த மருமக கிட்ட சொல்லவும், மருமக நான் கூட்டிட்டு போறேன் அத்தைன்னு அவங்க மருமக மாமியார காசிக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த கங்கை ஓடுற கங்கையில மறுநாள் காலையில எழுந்தாங்க. அத்தை நீங்க முதல்ல குளிச்சிருங்க, நான் அப்புறம் குளிக்கிறேன். இல்லம்மா நீ குளிச்சுட்டு வந்துரு, என்ன குளிக்க வச்சு இப்படி உட்கார வச்சுட்டு நான் அப்புறம் குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா. யாரு? அந்த மாமியார் சொன்னாங்க. அந்த அம்மாவை அந்த மருமக என்ன பண்ற, சரி வாங்க நான் உங்களை குளிக்க வச்சிடறேன்னு அந்த காசில அப்படி முக்கி அப்படி எடுத்து அப்படி அந்த படிக்கட்டுல அந்த படி இருக்கும் பாத்தீங்களா, ஆறு போற இடத்துல படி இருக்கும் பாருங்க, அப்படி உட்காரதான் வச்சாங்களாம். உட்கார வச்சுட்டு இவங்க மூழ்கி எழுந்து வர்றதுக்குள்ள அவங்க உயிர் போயிடுச்சு. நினைச்சு பார்த்தாங்களா? காசில முக்தி கிடைக்கும்னு நினைச்சு பார்த்தாங்களா? காசில உயிர் போகும்னு அவங்க நினைச்சு பார்த்தாங்களா? அதே மதுரையில இருந்த ஒரு செட்டியாரு அதே மாதிரி பணக்காரர் தான், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு நான் காசில தான் போய் இறக்கணும்னு 8 வருஷமா காசில இருக்காராம். 8 வருஷமா காசில இருக்காராம். தாத்தா என் கடைசி பேரன் எனக்கு கல்யாணம் ஆக போது, நீ அங்கேயே இருக்கியே, என் கல்யாணத்துக்கு மட்டும் வந்து போயிரு அப்படின்னு அவன் கூப்பிடவும், கல்யாணத்துக்கு வந்த மனுஷன் இங்க இறந்து போயிட்டார். காத்துக்கிட்டு இருந்தது காசியில தான் இறக்கணும்னு, ஆனா அவருக்கு கிடைச்சது இடம் மதுரையில தான் இறந்து. யாருக்கு தெரியும் எந்த இடத்துல நாம பிறப்போம், எந்த இடத்துல நமக்கு இறப்பு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு யாருக்குமே தெரியாது. சித்தர்களுக்கும் ஞானிகளுக்குமே வசப்பட்டது எந்த இடத்துல முக்தி, எந்த இடத்துல நாம பிறக்க போறோம், அடுத்தவா என்ன பிறப்போம்
அப்படின்றது ஞானிகளுக்கும் சித்தர்களுக்குமே வெளிச்சம். அப்படி இருக்கும்போது அண்ணாமலையார நினைச்சுக்குவோமே. நினைச்சு நினைச்சு ஏங்குறதுக்கு அண்ணாமலை இருக்கே. சிவசிவா அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்லிக்கிட்டே இருப்போமே. சோனாச்சலம்னு ஒருத்தர் ஒரு அடியார் இருந்தாராம், சித்தர் இருந்தாராம் திருவண்ணாமலையில. அவர் என்ன பண்ணுவாராம், நடைபாதையில ஒரு ஓரமா படுத்துக்குவாராம். அந்த ரோடு பக்கத்துல அப்படி ஒரு ஓரமா படுத்துக்குவாராம். பக்தர்கள்லாம் அப்படி கிரிவலம் வரும்போது அப்படி ஒரு தூசு கிளம்புமா பாருங்க, அந்த தூசெல்லாம் அவர் மேல போய் படியுமா. அப்படி தூசெல்லாம் படிஞ்ச பிறகு அப்படி எழுந்து அப்படி உட்காருவாராம். பார்த்தா மேல எல்லாம் அப்படி தூசு இருக்குமா. அந்த தூசு அப்படி அந்த மண்ணை அப்படி எடுத்து நெத்தி வச்சுட்டு வரான். சிவசிவா சிவசிவா கிரிவலம் வந்த மண்ணு, கிரிவலம் வந்த அடியார்களுடைய பாதம் பட்ட மண் என் உடம்பெல்லாம் பூசிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப அண்ணாமலையை நாம நினைக்கிறதுக்கு எப்படி கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணாமலை நெருப்பு, நெருப்பாக நின்றவர், பெரிய தீப்பிழம்பு, நம்ம மனசுக்குள்ள எரியிற சிறு சுடர். நினைக்கணும் உன்னை நான் பார்க்கணும், உன்னை நான் பார்க்கணும், உன்னை நான் பார்க்கணும்னு எரியிற சிறு சுடர் கண்டிப்பா அந்த தீபத்துல போய் ஒரு நாள் சேரும். ஆகையால இறைவனை நம்ம என்னைக்கும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா இறைவன் நமக்கு அருள் புரிவார். எங்கேயோ போய் தேட வேண்டாம். நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்பான்னு கூப்பிட்டா, நான் எப்பவுமே அததான் சொல்லுவேன். உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்பான்னு கூப்பிட்டா என்னமான்னு கண்டிப்பா நம்ம கேட்க அவர் வருவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆனாயனாயனார் பற்றி பேச வாய்ப்பளித்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றி. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வேற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம். ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈசரோடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் கொணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளில் வேண்டும் ஆதி அருணாச்சலமம் வந்த பெருமானே. வாழ்க அந்தனர் வானவராணி நம் வீழ்க தன் புனல் வேந்தவம் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவம் ஆனாய் போற்றி அண்ணாமலை என் மண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவாய நம.